ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் சன்னால இப்போ வந்து ராத்திரியே ஊற வச்சுருந்தேன். இதில் கிரேவி பண்ணுறதுக்கு, மசாலா கிரேவி பண்ணுறதுக்கு இது வந்து நைட்டு ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு நல்லா குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு அரைச்ச மசாலா கிரேவினா, இதில் வந்து நான் எடுக்கும்போது காமிக்க முடியல. எண்ணெயில் 2 பட்டை, 4 கிராம்பு, அப்புறம் ஒரு சின்ன ஒரே ஒரு ஏலக்காய், பச்சை ஏலக்காய், அதை மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு கடல் பாசி எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி, ஃபஸ்ட்டு வெங்காயம் 2, அப்புறம் தக்காளி ஒரு மீடியம் சைஸ் போட்டு வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து வானிலையில் எண்ணெய் விட்டு பிரிஞ்சில் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் இந்த கருப்பு ஏலக்காய் வாசனைக்காக கருப்பு ஏலக்காய் போட்டு வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதில் இன்னும் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்னா சோம்பு ஜீரகம் ஒரே அளவில் எடுத்து வதக்கி வச்சுருக்கேன். இப்போது இந்த அரைச்ச பேஸ்ட் அந்த இதில் போட்டுட்டு இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர், அப்புறம் வந்து கொரியாண்டர் பவுடர், அதுக்கப்புறம் முதல்ல கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட்டேன் வேக வைக்கும் போதே, சுண்டல் வேக வைக்கும் போது. அப்புறம் அந்த கிரேவிலையும் கொஞ்சம் வதக்கும் போது உப்பு போட்டுட்டேன். உங்களுக்கு வேணும்னா உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போக வதக்கட்டும். வதங்கின உடனே இந்த கிரேவியில் அரைக்கும் போது கொஞ்சமாக உடச்ச கடலையோ இல்லை கேஷ்யூ நட்டோ சேர்த்துக்கோங்க திக்னஸ்க்காக. உங்களுக்கு கேஷ்யூ நட் வேணாலும் நீங்கள் உடச்ச கடலை மட்டும் கூட போட்டு சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேக வச்ச தண்ணியோட கொண்டக்கடலையை ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சுருங்க. இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 8 நிமிஷம் கொதிக்க வைங்க. மூடி போட்டு 8 நிமிஷம் கொதிக்க வைங்க. ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுருங்க. இது சாத்துலேயும் போட்டு கலந்து சாப்பிட்லாம். சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லிக்கு கூட போட்டு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. செஞ்சு பாருங்கள். பிடிச்சதா லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.